சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகைः. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. பத்தாவது மந்திரம். இந்திரியேப்யः பராஹ்யர்த்தாः அர்த்தேப்யஸ்ச பரம் மனः மனசஸ்து பரா புத்திः புத்தேராத்மா மகான் பரஹ. வாழ்க்கையை ஒரு பயணமாக கற்பனை செய்ததற்கு பிறகு இங்கு யமதர்மராஜா ஆத்ம தத்துவத்தை விளக்குகின்றார். வாழ்க்கை ஒரு பயணம் என்று எதற்காக கற்பனை செய்யப்பட்டது என்றால், சில பண்புகளை, சில குணநலங்களை விளக்குவதற்காக. சமக, தமக, விவேகம் முதலியவற்றை விளக்குவதற்காக வாழ்க்கை பயணம், ஷரீரம் ரதம், இந்திரியங்கள் குதிரைகள் என்றெல்லாம் கூறப்பட்டது. இந்த கற்பனையின் மூலமாக ஆத்மாவை நாம் பயணம் செய்து ஒரு காலத்தில் ஒரு இடத்தில் அடைய வேண்டும் என்று நினைக்க தோன்றும். அப்பொழுது யமதர்மராஜா இங்கு கூறுகின்றார், இந்த ஆத்மாவை அடைகின்ற பயணம் என்பது ஒவ்வொரு கோஷத்தில் இருக்கின்ற அபிமானத்தை விட்டு வருதல். காரணம், எனக்கும் ஆத்மாவுக்கும் ஒரு விதமான இடைவெளி கூட கிடையாது. நானே ஆத்மாவாக இருக்கின்றேன். பிறகு ஏன் ஆத்மாவுக்கும் எனக்கும் ஒரு இடைவெளி தோன்றுகின்றது என்றால், எனக்கு அந்நியமான சிலதை நான் என்று நினைத்து கொண்டுள்ளேன். அவ்விதம் நினைத்து கொண்டுள்ள கோஷங்களை நான் அல்ல என்று விளக்குவதுதான் பயணம். எவைகளையெல்லாம் எனக்கு அப்பாற்பட்ட பொருள்களை நான் என்று நினைத்து கொண்டிருக்கின்றேன் என்பதை சாஸ்திரம் 5 படிகளாக சொல்கின்றது. அவைகளை சென்ற வகுப்பில் பார்த்தோம், 5 கோஷங்கள் என்று. முதலில் அன்னமய கோஷம், அடுத்து பிராணமய கோஷக, மனோமய கோஷக, விஞ்ஞானமய கோஷக, ஆனந்தமய கோஷக. இந்த இடத்தில் நாம் தத்துவபோதத்தில் படித்த கருத்துக்கள் நினைவில் இருப்பது அவசியம். ஒவ்வொரு ஜீவனும் ஆத்மா அனாத்மா என்று பிரிக்கப்படுகின்றான். ஆத்மா என்பது ஞானஸ்வரூபம், அனாத்மா என்பது தனக்கு அந்நியமான ஒன்று. அந்த அனாத்மா 3 சரீரமாக பார்த்தோம். காரண சரீரம், சூக்ஷ்ம சரீரம், ஸ்தூல சரீரம். இந்த 3 சரீரமே 5 கோஷமாக பிரிக்கப்பட்டது. இந்த 3ம் எப்படி 5ஆக பிரிக்கப்பட்டது? காரண சரீரம் ஆனந்தமய கோஷம், பிறகு ஸ்தூல சரீரம் அன்னமய கோஷம், இடையில் இருக்கின்ற சூக்ஷ்ம சரீரம் 3 கோஷங்கள், விஞ்ஞானமய, மனோமய, பிராணமய கோஷங்கள் என்று பிரிக்கப்பட்டது. ஆகவே இந்த 3 ஷரீரங்கள் மீது நான் என்ற அபிமானம் அல்லது 5 கோஷங்களில் நான் என்ற அபிமானம் நமக்கு இருக்கின்றது. அந்த அபிமானத்தை விட்டு
நான் ஆத்மா என்று புரிந்து கொள்வதுதான் நம்முடைய பயணம். இதில் நம்முடைய அபிமானத்தை எதிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்றால் அன்னமய கோஷத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். உண்மையில் சொல்லப்போனால் அதற்கு அப்பால் உள்ள பொருள்களிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். எல்லா ஜீவராசிகளுக்கும் இந்த உடல் நான் என்ற எண்ணத்தில் வேறுபாடே கிடையாது. இந்த சரீரம் நான் என்ற உணர்வில் யாருக்கும் வேறுபாடே கிடையாது, யுனிவர்சல். பிறகு இந்த சரீரத்திற்கு அப்பாற்பட்டுள்ள பொருள்கள் மீது இந்த சரீரத்தோடு சம்பந்தம் வைப்பதனால் என்னை சார்ந்தவர்கள் என்ற எண்ணங்கள் வருகின்றது, என்னுடையது என்ற எண்ணங்களும் வருகின்றது. அவைகள் மாறுபடும். நீங்கள் எந்த பொருளை பார்த்து எந்த மனிதர்களை பார்த்து இவர்கள் என்னுடைய தாய் தந்தை என்கிறீர்களோ இனியொருவர் வேறொருவரை பார்த்து சொல்வார். ஆகவே மமகார விஷயங்கள் மனிதனுக்கு மனிதன் காலத்துக்கு காலம் மாறுபடும். மமகாரம் என்றால் என்னுடையது என்கின்ற புத்தி, அகங்காரம் என்றால் நான் என்கின்ற புத்தி. அகங்காரத்தினுடைய லட்சணம் அனாத்மாவை நான் என்று நினைக்கும் எண்ணத்திற்கு அகங்காரம் என்று பெயர். ஏதோ ஒரு கோஷத்தை நான் என்று நினைத்தால் அதற்கு அகங்காரம், அந்த எண்ணத்திற்கு அகங்காரம், அந்த விருத்திக்கு அகங்காரம். அனாத்மாவை அகம் என்று சொல்லும் விருத்தி. இந்த அனாத்மா 5 கோஷத்தில் எது வேண்டுமானாலும் இருக்கலாம். நாம் நான் என்று சொல்வது ஸ்தூல சரீரம் வரைக்கும் செல்கிறது. பிறகு ஸ்தூல சரீரத்தை விட்டு சில பொருள்களை என்னுடையது என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம். முதலில் நாம் என்ன செய்ய வேண்டும்? என்னுடையது என்பதை விட்டு முதலில் ஷரீரத்திற்கு வர வேண்டும். பிறகு என்ன செய்ய வேண்டும்? இந்த ஷரீரத்தில் இருக்கின்ற அபிமானத்தை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிராணனுக்கு நாம் வர வேண்டும். அதாவது இந்த ஷரீரத்தில் இருக்கின்ற தோற்றம், அழகு, இவைகள் மீதுள்ள அபிமானம் சென்று இந்த ஷரீரம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், அதற்காக நாம் உணவு உட்கொள்வது, இப்படிப்பட்ட சாதனைக்கு வந்துவிட்டால் அன்னமயத்திலிருந்து பிராணமயத்துக்கு வந்துட்டோம்னு அர்த்தம். கீழான ஆசைகள், அதிலிருந்து அடுத்த ஆசைக்கு நாம் வர வேண்டும். பிறகு பசி, தாகம், இதில் இருக்கின்ற அபிமானத்தையும் விட்டு மனதிற்குள் நாம் வர வேண்டும். ஒன்றை விட்டு ஒன்றைக்கு வருவது என்பது கடினம். ஆனாலும் ஒன்றை விட்டுத்தான் ஒன்றுக்கு வர முடியும். அன்னமயத்தில் இருப்பவர்களுக்கு திடீரென்று மனோமய கோஷத்தை விட்டு வர முடியாது. காரணம் என்ன? அவர்களுடைய மனம் மிக கீழ் இருப்பதனால் படிப்படியாகத்தான் வர வேண்டும். பிறகு பிராணமய கோஷத்திலிருந்து மனோமய கோஷம், மனோமய கோஷத்திலிருந்து விஞ்ஞானமய கோஷம். விஞ்ஞானமய கோஷத்துக்கு வரும்பொழுது நாம் படித்த அறிவு, நம்மளுடைய புத்தி, அகங்காரம் அனைத்தையும் தியாகம் செய்ய வேண்டும். அனைத்தும் நான் அல்ல என்று விட வேண்டும். பிறகு ஆனந்தமய கோஷம். ஆனந்தமய கோஷத்தில் வந்தால் சத்துவ குணத்தையும் விட வேண்டும். பிறகு ஆத்மா நான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பஞ்ச கோஷங்களையும் நீக்கி ஆத்மா நான் என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் 10, 11 2 மந்திரங்களினுடைய சாரம். இதில் இங்கு ஒரு சொல் பயன்படுத்தப்படுகின்றது. ஒரு கோஷத்தை காட்டிலும் இனியொரு கோஷம் பரம் என்று சொல்லப்படுகிறது. சென்ற வகுப்பில் பரம் என்ற சொல்லுக்கு 4 பொருள்கள் இருக்கிறது என்று பார்த்து 3 பொருள்களை பார்த்தோம். அந்த 3 பொருள்களை ஞாபகப்படுத்தி கொண்டு 4வது பொருளுக்கு இப்பொழுது செல்லலாம். ஒரு கோஷத்தை விட இனியொரு கோஷம் பரம் என்று சொல்லப்படுகிறது. இதில் முதல் நாம் பார்த்தது பரம் என்றால் சூக்ஷ்மம். ஒரு கோஷத்தை காட்டிலும் இனியொரு கோஷமானது சூக்ஷ்மம். இரண்டாவதாக நாம் பார்த்தது வியாப்தி, அதிகம் வியாபிக்கின்றது. ஒரு கோஷத்தை காட்டிலும் இனியொரு கோஷம் அதிகம் வியாபிக்கின்றது. மூன்றாவதாக நாம் பார்த்தது நியந்தா, ஒரு கோஷம் இனியொரு கோஷத்தை கட்டுப்படுத்துகின்றது. பிராணமய கோஷம் அன்னமயத்தை கட்டுப்படுத்தும், மனோமய கோஷம் பிராணமயத்தை கட்டுப்படுத்தும்.
விஞ்ஞானமய கோஷம் மனோமயத்தை கட்டுப்படுத்தும். இப்போ பிராணமயம் எப்படி அன்னமயத்தை கட்டுப்படுத்துகின்றது? சரீரத்தில் நோய் இருக்கின்றது என்று வைத்துக்கொள்வோம். குறிப்பாக இந்த ஆஸ்துமா இப்படிப்பட்ட நோய் இருந்தால் என்ன பயிற்சி சொல்வார்கள்? பிராணாயாமம் செய்ய வேண்டும், செய்தால் சரியாகிவிடும் என்று சொல்வார்கள். ஆகவே இந்த பிராணனை நாம் கட்டுப்படுத்தும் பொழுது சரீரம் கட்டுப்படுத்தப்படுகிறது. இந்த பிராணன் அன்னமயத்தை கட்டுப்படுத்தும். பிறகு சில பேருக்கு இந்த மூச்சு அதிகமாக வாங்கிட்டு இருந்தது அப்படின்னா அதற்கு காரணம் மனதினுடைய வேகம். மனம் அமைதியாக இருக்கும் பொழுது பார்த்தால் நம்மளுடைய மூச்சு அமைதியாக இருக்கும். நமக்கு கோபம் வரும் பொழுது பார்த்தோம்னா நம்ம மூச்சு ரொம்ப வேகமாக போயிட்டு வரும். காரணம் என்ன? மனதிற்கும் பிராணனுக்கும் சம்பந்தம் உண்டு. இந்த மனதின் மூலமாக நம்மளுடைய உடல், பிராணன் இவைகளை கட்டுப்படுத்தலாம். இந்த மனதுக்கு சங்கல்பம், விகல்பம், குழப்பங்கள், சந்தேகம் இவைகளெல்லாம் இருக்கும். நிச்சயமான ஞானத்தினால் மனதை நாம் கட்டுப்படுத்தலாம். ஆகவே புத்தியானது மனதை கட்டுப்படுத்தும். இவ்விதம் ஒவ்வொரு கோஷமும் அதற்கு கீழ் இருக்கின்ற கோஷத்தை கட்டுப்படுத்துகின்றது. இதுவரை சென்ற வகுப்பில் பார்த்தோம். இனி அடுத்த பொருள் பரக என்பதற்கு ஒவ்வொரு கோஷமும் ஆத்மாவினுடைய சமீபத்தில் இருக்கின்றது. ஆத்ம சமீபம். இப்போ அன்னமய கோஷம் அதை காட்டிலும் பிராணமய கோஷம் ஆத்மாவினுடைய அருகில் இருக்கின்றது. பிராணமய கோஷத்தை காட்டிலும் மனோமய கோஷம் ஆத்மாவினுடைய அருகில் இருக்கின்றது. அப்படியே நாம் ஆனந்தமய கோஷம் ஆத்மாவினுடைய மிக அருகில் இருக்கின்றது. இப்போ நான்காவது பொருள் பரக என்பதற்கு ஆத்ம சமீபம். அன்னமய கோஷத்தை காட்டிலும் பிராணமயம் பரம் என்றால் பிராணமயன் ஆத்மாவில் அருகில் இருக்கின்றது. இந்த நான்கு பொருள்கள் கொடுக்கப்படுகின்றது. அதாவது ஒரு கோஷத்திற்கும் இனி ஒரு கோஷத்திற்கும் இந்த நான்கு வேறுபாடுகள் இருக்கின்றது என்றும் புரிந்து கொள்ளலாம். ஒரு சூக்ஷ்மம், வியாபித்துவம், நியந்திரத்துவம், ஆத்ம சாமீபியம், ஆத்மாவினுடைய அருகில் இருத்தல். இங்கு பரக என்ற சொல்லுக்கு இவ்வளவு பொருள் இருக்கின்றது. எல்லா பொருளும் நமக்கு இங்கு பொருந்தும். இப்போ இங்கே யமதர்மராஜா என்ன சொல்றார்? ஒரு கோஷத்தை காட்டிலும் இனி ஒரு கோஷம் பரம் என்றால், அன்னமய கோஷத்தை காட்டிலும் பிராணமயம் பரம் என்றால், பிராணமயமானது சூக்ஷ்மம், வியாபி, கட்டுப்படுத்துவது, ஆத்மாவினுடைய அருகில் இருப்பது. இந்த நான்கும் எதற்கு கிடைக்கின்றது? பிராணமய கோஷத்திற்கு கிடைக்கின்றது. அப்போ பிராணமயன சூக்ஷ்மம்னு சொல்லலாம், வியாபின்னு சொல்லலாம், நியந்தா என்று சொல்லலாம், ஆத்மாவினுடைய அருகில் இருக்கிறதுன்னு சொல்லலாம். ஆனால் மனோமயத்துக்கு போயிட்டோம்னா இந்த நாளும் பிராணனுக்கு போச்சு. மனோமயத்திற்கு இந்த நான்கு பெயர் வருகின்றது. விஞ்ஞானமயத்திற்கு போனால் மனோமயம் இந்த தன்மையை இழந்து விடுகின்றது, அதற்கு கிடைக்கின்றது. ஆகவே இந்த கோஷங்களினுடைய சூக்ஷ்ம தன்மை, வியாபிக்கின்ற தன்மை, பரம் என்கின்ற தன்மை எல்லாமே பூர்ணமானது அல்ல. ஆங்கிலத்தில் சொன்னால் ரிலேட்டிவ் என்று சொல்லலாம். காரணம் என்ன? ஒரு கோஷத்தை காட்டிலும் இனி ஒரு கோஷம்தான் பரம், ஒரு கோஷத்தை காட்டிலும் இனி ஒரு கோஷம்தான் நியந்தா. ஆகவே இந்த கோஷங்கள் அனைத்துமே முழுமையான வியாபி அல்லது எல்லாவற்றை விட சூக்ஷ்மம், எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துவது என்று நாம் சொல்ல முடியாது. இங்கு பரக என்ற சொல்லில் இவ்வளவு பொருள் இருக்கின்றது. இப்போ இதோடு யமதர்மராஜா நிறுத்தி விடுகிறார் என்று வைத்துக்கொள்வோம். இந்த 5 கோஷத்தை சொல்லி இந்த 5 கோஷங்களுக்கு அப்பாற்பட்டதுள்ளது ஆத்மா என்று நிறுத்திவிட்டால் இந்த உபதேசம் முழுமையடையுமா? இப்போ என்னை ஒரு ஜீவனை எடுத்துக்கொண்டு அன்னமயம் நீ அல்ல, பிராணமயம் நீ அல்ல, மனோமயம் நீ அல்ல என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு கடைசியில் இந்த கோஷங்களுக்கு சாட்சியாக இருக்கின்ற ஆத்மா என்ற உபதேசத்தோடு நின்று விடுகிறதா என்றால் இந்த உபதேசம் இத்துடன் பூர்த்தி அடைவது கிடையாது. காரணம் என்னவென்றால் இந்த ஜீவன் இதை மட்டும் படித்துவிட்டு என்ன முடிவுக்கு வருவான்? நான்
அன்ன பிராண மனோ விஞ்ஞான ஆனந்த மய கோஷங்களுக்கு அப்பாற்பட்ட ஆத்மா. நீ இந்த கோஷங்களுக்கு அப்பாற்பட்ட ஆத்மா, இனியொருவர் இந்த கோஷங்களுக்கு அப்பாற்பட்ட ஆத்மா. அப்படி என்றால் எவ்வளவு ஆத்மாக்கள் இருக்கின்றது? எவ்வளவு சரீரம் இருக்கின்றதோ அவ்வளவு ஆத்மா இருக்கின்றது. எவ்வளவு கோஷங்கள் இருக்கின்றதோ அவ்வளவு ஆத்மாக்கள் இருக்கின்றது. ஒரு அறையில் 5 வாளுக்கான உரை காணப்படுகிறது என்றால் ஒவ்வொரு உரைக்குள்ளும் ஒவ்வொரு கத்தி இருக்கின்றது அல்லவா? அதே போல ஒவ்வொரு கோஷத்திற்குள்ளேயும் ஒவ்வொரு ஆத்மா இருக்கின்றது. ஆகவே இந்த ஆத்மா எவ்வளவு? எண்ணிக்கையில் அடங்காத பல என்ற தத்துவத்திற்கு வந்து நிற்போம். முன்னே இந்த ஷரீரம் நான் என்று நினைத்தோம். இப்பொழுது இந்த ஷரீரம் நான் அல்ல, ஆனால் ஒவ்வொரு ஷரீரத்திற்கும் ஒவ்வொரு ஆத்மா இருக்கின்றது என்ற நிலைக்கு வந்து விடுவோம். இதுவரைக்கும் ஒரு தத்துவம் வந்துள்ளது. சாங்கிய மதம் இந்த கருத்தை கொண்டதாக இருக்கின்றது. ஆகவே இங்கு இந்த பஞ்சகோஷ விவேகத்தில் யம தர்மராஜா இனி ஒரு காரியத்தையும் செய்கின்றார். அது என்ன காரியமாக இருக்க வேண்டும்? இந்த ஆத்மாவானது இந்த கோஷத்திற்கு சாட்சியாக இருக்கின்றதோ அதே ஆத்மா எல்லா ஷரீரத்தினுடைய கோஷங்களுக்கும் சாட்சியாக இருக்கின்றது என்றும் உபதேசிக்க வேண்டும். இந்த ஆத்மாவே பிரம்மமாக இருக்கின்றது. எந்த ஒரு ஆத்மா என்னுடைய கோஷத்திற்கும் இனியொருவருடைய கோஷத்திற்கும் சாட்சியாக இருக்கின்றதோ அதே ஆத்மா எல்லா ஜீவராசிகளினுடைய சரீரத்திற்கும் ஆதாரமாக இருக்கின்றது. இந்த ஆத்மாவில் வேறுபாடு இல்லை என்ற உபதேசத்தையும் செய்தாக வேண்டும். அதையும் இந்த மந்திரத்தில் செய்கிறார். ரொம்ப வேகமாக செஞ்சுட்டு போயிடுறார், ரொம்ப குயிக்காக முடிச்சுட்டு போயிடுறார். அன்னமயம் பிராணமயம்னு கூட சொல்லவில்லை. சில கோஷங்களை கூறி பிறகு இந்த ஆத்மா அனைத்தும் ஒன்று என்று கூறி முடித்து விடுகின்றார் இந்த 2 மந்திரத்தில் யம தர்மராஜா. எப்படி செய்கின்றார்? எப்படி இந்த ஒரே ஆத்மாதான் எல்லா சரீரத்திலும் இருக்கின்றது என்று எப்படி செய்கிறார் என்றால், இங்கு நாம் ஈஸ்வரனுடைய தத்துவத்திற்கு செல்ல வேண்டும். இங்கேயும் நமக்கு தத்துவ போதத்தினுடைய ஞானம் தேவை. நமக்கு 3 சரீரம் இருப்பது போல ஈஸ்வரனுக்கு இருக்கின்ற 3 சரீரம் 3 பிரபஞ்சம். நமக்கு காரண சரீரம், ஈஸ்வரனுக்கு மாயா. நமக்கு சூக்ஷ்ம சரீரம், ஈஸ்வரனுக்கு சூக்ஷ்ம பிரபஞ்சம். நம்முடைய ஸ்தூல சரீரம், ஈஸ்வரனுடைய ஸ்தூல பிரபஞ்சம். இந்த ஸ்தூல உடல் நமக்கு அன்னமய கோஷம் என்றால் ஈஸ்வரனுக்கு எது அன்னமய கோஷமாக இருக்கும்? இந்த அகில ஸ்தூல பிரபஞ்சமே ஈஸ்வரனுக்கு அன்னமய கோஷம். நம்மளுடைய உடலும் சேர்ந்துருது. இப்போ நம்முடைய எல்லா உடல் ஈஸ்வரனுடைய சரீரம். காரணம் என்ன? ஈஸ்வரன் சமஷ்டி, நாம் வெஷ்டி. சமஷ்டி என்றால் டோட்டல், வெஷ்டி என்றால் இண்டிவிஜுவல், தனி. சமஷ்டி என்றால் மொத்தம். மரங்கள் என்றால் வெஷ்டி, வனம் என்றால் சமஷ்டி. சமஷ்டி என்றால் ஒன்று ஒன்று ஆக இருப்பதே மொத்தமாக கூறினால் அதற்கு சமஷ்டி என்று பெயர். தனித்தனியாக பார்த்தால் அதை வெஷ்டி, இண்டிவிஜுவல் என்று கூறுகிறோம். ஆகவே நம்முடைய ஸ்தூல சரீரங்கள் எல்லாம் ஈஸ்வரனுடைய ஸ்தூல சரீரம். நம்முடைய சூக்ஷ்ம சரீரங்கள் எல்லாம் ஈஸ்வரனுடைய சூக்ஷ்ம சரீரம். நமக்கு பார்க்கும் சக்தி இருக்கின்றது என்றால் அது ஈஸ்வரனுடைய சக்தி, கேட்கும் சக்தி ஈஸ்வரனுடைய சக்தி. இவ்விதம் எல்லா சூக்ஷ்ம பிரபஞ்சம், சூக்ஷ்ம சக்திகள் அனைத்தும் ஈஸ்வரனுடைய கோஷம், ஈஸ்வரனுடைய சூக்ஷ்ம சரீரம். இப்போ ஈஸ்வரனுக்கும் கோஷம் இருக்கின்றது. ஆனால் அந்த கோஷம் ஈஸ்வரனை பந்தப்படுத்துவதில்லை. காரணம் ஈஸ்வரனுக்கு ஞானம் இருப்பதனால். இப்பொழுது இங்கு யம தர்மராஜா என்ன செய்கின்றார்? தனி கோஷத்தை பற்றி பேசிக்கொண்டு செல்லும் பொழுதே திடீரென்று சமஷ்டியான கோஷத்திற்கு சென்று விடுகிறார். அதாவது அன்னமய கோஷத்தை காட்டிலும் பிராணமயன் உயர்ந்ததுன்னு சொல்றார். பிராணமயத்தை காட்டிலும் மனோமயம் உயர்ந்தது, பரம் என்று சொல்கிறார்.
மனோமயத்தை காட்டிலும் விஞ்ஞானமயம் பரம்னு சொல்றார். அதற்கு அடுத்தது அவருடைய ரூட் எப்படி இருக்கணும்? விஞ்ஞானமயத்துக்கு அடுத்தது அவருடைய ரூட்ல எங்க போகணும்? ஆனந்தமயம் பரம்னு சொல்லணும். ஆனால் இந்த விஞ்ஞானமயத்திலிருந்து அவர் ரூட் கொஞ்சம் மாத்திடுறார். என்ன சொல்றார்? இந்த வியஷ்டி விஞ்ஞானமயத்தை காட்டிலும் சமஷ்டி விஞ்ஞானமய கோஷம் பரம்னு சொல்றார். இப்போ எப்படி ஆரம்பிக்கின்றார்? அன்னமயத்திலிருந்து ஆரம்பிக்கிறார். அன்னமயத்தை காட்டிலும் பிராணமயம் பரம் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றார். பிராணமயத்தை காட்டிலும் மனோமயம் பரம், மனோமயத்தை காட்டிலும் விஞ்ஞானமயம் பரம்ங்கிற வரைக்கும் நம்மளைய பற்றி சொல்றார். இண்டிவிஜுவல் சரீரம், ஜீவனுடைய கோஷ விசாரம். அதற்கு பிறகு என்ன செய்து விடுகிறார்? ஜீவனுடைய விஞ்ஞானமய கோஷத்தை காட்டிலும் சமஷ்டி விஞ்ஞானமய கோஷம் பரம் என்று சொல்கிறார். அது எப்படி என்றால் வியஷ்டி சமஷ்டி, இந்த இடத்துல இந்த அறிவு நமக்கு தேவை. அதாவது ஒன்று மொத்தமாக இருந்தால் அதற்கு சக்தி அதிகம், ஒன்று தனியாக இருந்தால் அதற்கு சக்தி குறைவு. ஒரே ஒரு பொருள் மொத்தமாக சேர்க்கப்பட்டால் அதற்கு சக்தி அதிகம், சமஷ்டிக்கு சக்தி அதிகம். உதாரணமாக ஒரு மரத்தை நாம் பார்க்கின்றோம். ஒவ்வொரு மரத்தையா போய் பார்த்துட்டு வர்றோம். அதில் பார்க்கறதுல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ஆனால் தூரத்திலிருந்து எல்லா மரத்தையும் சேர்ந்து பார்த்தால், வனமாக பார்த்தால் அதில் ஒரு அழகு தெரிகின்றது. இப்போ நம்ம இந்த தேசத்தை எல்லாம் காரில் போய் பார்க்கறதுக்கும் ஆகாய விமானத்தில் போகும்போது பார்க்கறதுக்கும் ஒரு மாற்றம் தெரியும், ஒரு அழகு தெரியும். ஆகவே சமஷ்டிக்கு ஒரு தனி சக்தி வருகின்றது. இது பார்வையில். இந்த ஸ்கூல்ல எல்லாம் ஒரு பாடம் இருக்கின்றது. 2ஆம் வகுப்புலையோ 3ஆம் வகுப்புலையோ ஒரு பாடம் இருக்கு. அந்த அண்ணன் தம்பிகள்லாம் சண்டை போட்டுக்குவார்கள். உடனே அந்த பெரியவர் அப்பாவோ யாரோ ஒருத்தர் என்ன செய்வார்கள்? ஒரு குச்சியை எடுத்து உடைன்னு சொல்லுவார். ஒவ்வொருத்தன் உடைச்சிருவான். அதே குச்சியை 10 எடுத்து கட்டி உடை அப்படின்னா உடைக்க முடியாது. இப்போ அந்த 10 குச்சியையும் தனியாக உடைச்சிடலாம், ஆனால் அதை சேர்த்திட்டோம்னா ஒரு சக்தி வருது. எப்படி தனித்தனியாக உடைக்க முடிகிற குச்சிக்கு சேர்ந்தா மட்டும் ஒரு சக்தி வருது? அதுதான் சமஷ்டிக்கும் வெஷ்டிக்குள்ள வித்தியாசம். அது எப்படி வருதுன்னு நம்ம சொல்ல முடியாது, ஆனால் அப்படி வருதுங்கிறது நம்மளுடைய அனுபவம். உண்மையிலேயே சிந்திச்சு பார்த்தா, இப்போ நம்ம ஒரு 5 பேர்த்துக்கிட்ட ஒவ்வொருத்தருடைய பாக்கெட்லேயும் 10 ரூபா இருக்கு. சேர்ந்து போட்டால் 100 ரூபாய் ஆயிருமா? 50 ரூபா தான் ஆகும். அப்போ 10 ரூபா 10 ரூபா 10 ரூபா 5 பேர்த்துக்கிட்ட இருந்த சேர்ந்தா நம்மளுடைய அனுபவத்தில் அதிகமாக தெரியல. ஆனால் இந்த தடி விஷயத்தில், குச்சி விஷயத்தில் அப்படி இல்லை. சேர்ந்த உடனே ஒரு சக்தி வந்து விடுகிறது. அதே போல்தான் சமஷ்டிக்கும் வெஷ்டிக்கும் நாம் பார்த்தால் சமஷ்டிக்கு சக்தி அதிகம். அதுபோல இங்கு நம்முடைய விஞ்ஞானமய கோஷத்தை காட்டிலும் ஈஸ்வரனுடைய விஞ்ஞானமய கோஷம் பரம். பரம் என்றால் நம்ம சொன்ன 4 பொருளையும் சொல்லலாம். சூக்ஷ்மம், வியாப்தி, நியந்தா என்றெல்லாம் கூறலாம். காரணம் என்னவென்றால் ஈஸ்வரன் சமஷ்டி, சமஷ்டி தான் வெஷ்டியை ஆட்டி வைக்கின்றது. வெஷ்டிக்கு நியந்தா சமஷ்டி தான். இப்போ இந்த ஞானத்தை பெற்றவுடன் நமக்கு இப்போ என்ன புரிஞ்சிருக்கும்? நம்மளுடைய ஒரு கோஷத்தை மட்டும் விசாரம் பண்ணிட்டு வரும் பொழுதே விஞ்ஞானமய கோஷத்துக்கு வந்து நம்ம எல்லா கோஷத்தையும் சேர்த்திட்டோம். விஞ்ஞானமய கோஷத்துக்குள்ள வரும்போது எல்லா கோஷத்தையும் சேர்த்து விட்டோம். பிறகு ஆனந்தமய கோஷத்திற்கு சென்று என்ன செய்வார்? ஆத்மாவுக்கு வரும் பொழுது எல்லா கோஷங்களும், எல்லா கோஷங்களுக்கு ஆதாரமாக இருக்கின்றது ஆத்மா என்ற ஞானம் வரும். அப்பொழுது இந்த சரீரத்திற்கு இருக்கின்ற ஆத்மா, அந்த சரீரத்திற்கு இருக்கின்ற ஆத்மா என்ற பேதமும் நீக்கப்படுகிறது. இப்போ காரண சரீரம் அல்லது ஆனந்தமய கோஷத்தில் வெஷ்டி சமஷ்டியை பற்றி பேசல. காரணம் என்னவென்றால் காரண சரீரம் ஒடுங்கி லயப்படுகின்றது, அன்மேனிஃபெஸ்ட், தோற்றத்திற்கு வராமல் இருப்பது. அங்கு வெஷ்டி சமஷ்டியை பற்றி பேச முடியாது. விதைக்குள்ள, அந்த விதைக்குள் இது செடி அல்லது இது மரம், இது இலை என்று நாம் பேச முடியாது. ஆகவே காரண சரீரத்திற்குள் சென்றால் வெஷ்டி சமஷ்டி ரெண்டும் சமமாகி விடுகின்றது.
ஆனால் காரண சரீரத்திலிருந்து ஆனந்தமய கோஷத்திலிருந்து அடுத்து வருவது விஞ்ஞானமய கோஷம். அங்கு நாம் வெஷ்டி சமஷ்டியை பற்றி பேசலாம். ஆகவே அந்த இடத்துல போய் யமதர்மராஜா சமஷ்டி வெஷ்டியை ஒன்றுபடுத்தி பிறகு காரண சரீரம் அல்லது ஆனந்தமய கோஷத்திற்கு வந்து ஆத்மாவுக்கு வருகின்றார். இத்தனை காரியத்தையும் இந்த 2 மந்திரத்தில் செய்கின்றார். இப்பொழுது நாம் மந்திரத்திற்குள் செல்வோம். இந்திரியேப்யஹ வராஹ்யர்த்தாக. நாம் எப்படி விசாரத்தை ஆரம்பித்தோம்? முதலில் அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம் என்று பார்த்தோம். ஆனால் அந்த கருத்தும் இங்கு தெளிவாக கிடையாது. ஒவ்வொரு கோஷத்தையா இங்கு ஆசிரியர் கூறவில்லை. தைத்திரியோபனிஷத்தில் தெளிவாக கூறப்படுகிறது, இங்கு அவ்விதம் கூறவில்லை. பிறகு ஆரம்ப படியில் யமதர்மராஜா ஒரு மாற்றத்தையும் செய்து விடுகிறார். சாதாரணமாக வெளியிருக்கின்ற பொருளை காட்டிலும் நம்முடைய அன்னமய கோஷம் மேலானது. வெளியிருக்கின்ற மமகார விஷயங்களை காட்டிலும் நம்மளுடைய அன்னமய கோஷம் பரம், மேலானதுங்கிறதுக்கு பரம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துவோம், இங்கு பயன்படுத்தப்பட்டதனால். பிறகு அன்னமயத்தை காட்டிலும் பிராணமயம் மனோமயம் என்று செல்கிறது. இங்கு யமதர்மராஜா என்ன சொல்கின்றார்? இந்திரியங்களை காட்டிலும் வெளியுள்ள பொருள்கள் பரம்னு சொல்றார். இப்ப சாதாரணமா என்ன சொல்லணும்? வெளியுள்ள பொருளை காட்டிலும் இந்திரியம் பரம்னு சொல்லணும். இந்த இடத்துல அன்னமய கோஷத்தை பற்றி பேசவில்லை, பிராணமய கோஷத்தை பற்றியும் பேசவில்லை. இந்திரியம் என்பது மனோமய கோஷத்திற்குள் செல்கிறது. இப்போ இந்திரியம் கர்மேந்திரியத்தை எடுத்துட்டோம்னா பிராணமயம் சேரப்படுகிறது, இல்லாவிட்டால் மனோமயம். இப்போ எடுத்துடனே எப்படி ஆரம்பிக்கின்றார்? இந்திரியத்தை காட்டிலும் வெளியுள்ள விஷயங்கள் மேலானது, வெளியுள்ள விஷயங்களை காட்டிலும் மனம் மேலானது, மனதை காட்டிலும் புத்தி மேலானது. இவ்விதம் செல்கிறார். இப்போ சாதாரணமான ரூட்டுக்கும் யமதர்மராஜா போகிற ரூட்டுக்கும் ஆரம்ப படியில் ஒரு மாற்றம் இருக்கிறது. இப்போ சாதாரணமாக என்னன்னு சொல்லணும்? வெளியிருக்கின்ற பொருளை காட்டிலும் இந்திரியம் மேலானது. ஏன்னா இந்திரியம் என்பது சூக்ஷ்மமான சக்தி, வெளியிருக்கின்ற பொருள்கள் ஸ்தூலமானது, அதை காட்டிலும் இந்திரியம் மேலானது. இந்திரியம் என்பது மனோமய கோஷத்தை குறிக்கின்றது அல்லது பிராணமய கோஷத்தை குறிக்கும். இந்திரியத்தை காட்டிலும் மனம் மேலானது என்றால் சங்கல்ப விகல்பமான மனம், அதை காட்டிலும் புத்தி மேலானது என்று செல்ல வேண்டும். ஆனால் இங்கு எடுத்தவுடன் இந்திரியங்களை காட்டிலும் விஷயம் மேலானது என்று கூறுகிறார். இவர் ஏன் இப்படி கூறுகிறார் அல்லது உபனிஷத் ஏன் இப்படி கூறுகிறது என்றால் இதற்கு நாம் விளக்கம் கொடுக்கலாம். எப்படி என்றால், நம்முடைய இந்திரியங்கள் எந்த இந்திரியம் செயல்படுகிறது, செயல்பட வேண்டும் என்பது வெளியுள்ள விஷயத்தை பொறுத்து தான் இருக்கின்றது. இப்போ எந்த இந்திரியத்தை நான் ஒரு நேரத்தில் பயன்படுத்த வேண்டும் என்றால் எந்த விஷயம் அங்கு இருக்கின்றதோ அதனுடைய அடிப்படையில். இப்போ ஒருவர் ஒரு புஸ்தகத்தை காண்பித்து இதில் என்ன இருக்கின்றது என்று பாருங்கள், படியுங்கள் என்று சொன்னால் நான் எந்த இந்திரியத்தை பயன்படுத்த வேண்டும்? கண்ணை மூடிட்டு காதை பயன்படுத்த முடியுமா? கண்ணைத்தான் பயன்படுத்த வேண்டும். ஒரு கேசட்டை கொடுத்து இதில் என்ன இருக்கு கேளுங்கள் என்றால் எந்த இந்திரியத்தை பயன்படுத்த வேண்டும்? காதைத்தான். ஒரு பொருளை மலரை கொடுத்து இதனுடைய வாசனை என்ன என்று கேட்டால் நான் எதை பயன்படுத்த வேண்டும்? மூக்கு என்ற இந்திரியம். ஆகவே ஒரு சூழ்நிலையில் இந்திரியத்தினுடைய செயலே வெளி விஷயத்தினுடைய அடிப்படையில் அமைகிறது. இப்போ இந்திரியத்துக்கு சாய்ஸே இல்லை, வெளி விஷயத்தினுடைய அடிப்படையில் தான் இந்திரியமே செயல்பட முடியும். இப்பொழுது நீங்கள் பயன்படுத்துகின்ற இந்திரியம் காது, கண் முதலியவைகள். இப்போ நாக்குக்கு வேலை இல்லை, கிளாஸ் முடிஞ்சு போகணுன்னா அந்த இந்திரியத்துக்கு வேலை வந்துடும். ஆகவே இந்த இடத்துல எந்த இந்திரியத்திற்கு செயல்? காதுக்கு முக்கியமான செயல். ஆகவே வெளியிருக்கின்ற பொருள்கள் இந்திரியத்தினுடைய செயலை நிர்ணயம் செய்வதனால் இங்கு வெளியிருக்கின்ற பொருள்கள் மேலானது என்று கூறுகிறார். இவ்விதம்தான் நாம் பொருள் கொள்ள வேண்டும்.
இந்திரியங்களை காட்டிலும் அர்த்தாக வெளியுள்ள பொருள்கள் மேலானது. இப்போ முதல் வரியை பார்த்தோம்னா இந்திரியேப்யக, இந்திரியங்களை காட்டிலும், இந்திரியேப்யக என்றால் இந்திரியங்களை காட்டிலும், அர்த்தாக, அர்த்தாக என்றால் வெளியுள்ள பொருள்கள், இந்திரிய விஷயங்கள், பராகா, பராகா என்பதற்கு பொருள் சூக்ஷ்மம், வியாபி, நியந்தா முதலியவைகள். இப்போ இந்த விளக்கம் எனக்கு ஒத்துக்க முடியவில்லையே, என்னவோ சொல்லி இது ஜமாளிக்கிற மாதிரி இருக்கே, என்னால் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் சங்கரர் வேறு ஒரு விளக்கமும் கொடுக்கின்றார். இந்த இடத்துல அர்த்தங்கள் என்றால் அர்த்தத்தை பற்றிய எண்ணங்கள் என்று சொல்கின்றார். ஆகவே இந்திரியத்தை காட்டிலும் அர்த்தங்கள் மேலானது என்றால் இந்திரியத்தை காட்டிலும் அந்த விஷயத்தை பற்றிய எண்ணங்கள் மேலானது. இவ்விதத்தில் பொருள் கொள்ளலாம். உபனிஷத் அவ்விதம் கூறிவிட்டது. நாம் அதை வைத்து கொண்டு பிரிண்டிங் மிஸ்டேக். இனி அடுத்த சொல் அர்த்தேப்யக பரம் மனக. இதுக்கு மேல நமக்கு ரூட் கரெக்டா வந்துடும். அர்த்தங்களை காட்டிலும் பரம் மனக, மனமானது மேலானது. பரம் என்பதற்கு சூக்ஷ்மம், வியாபி, ஆத்ம சமீபம், நியந்தா நாம் பார்த்த 4 சொற்கள். மனம் என்பது நம்முடைய சங்கல்ப விகல்பம், அந்தக்கரண விருத்திகி. இப்போ இந்திரியம் என்பது ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள் இவைகளை குறிக்கின்றது. அந்த இந்திரியங்கிற சொல்லில் நம்ம 2 கோஷத்தை சேர்த்திக்கணும். பிராணமயம், அன்னமயத்தை எல்லாம் சேர்த்தி கொள்ள வேண்டும். பிறகு மனகங்கிற இடத்துல நமக்கு சரியா வந்துவிடும். மனோமய கோஷம், அதாவது நம்முடைய சங்கல்ப விகல்பங்கள், அவைகள் பரம். இதற்கும் விளக்கம் நாம் கொடுக்கலாம். இந்திரியங்களை காட்டிலும் மனது ஏன் பரம் என்றால், ஒவ்வொரு இந்திரியமும் செயல்பட வேண்டும் என்றால் மனம் துணைக்கு செல்ல வேண்டும். இப்போ மனம் ஒரு இந்திரியத்துக்கு பின்னாடி செல்லலை அப்படின்னா அந்த இந்திரியம் செயல்படாது. நம்ம எதையோன்னு நினச்சிட்டு பார்த்துட்டு இருந்தோம்னா முன்னாடி யார் வர்றாங்கன்னு போகிறாங்கன்னு தெரியாது. எதையோன்னு நினச்சிட்டு எங்கேயாவது உட்கார்ந்துருந்தோம்னா அங்கே என்ன பேசுகிறார்கள் என்பதும் காதில் விழுகாது. ஆகவே காதில் மனதை வைத்தால் காது இந்திரியம் செயல்படும், கண்ணில் மனதை வைத்தால் கண் இந்திரியம் செயல்படும். டிவி பார்த்துட்டே சாப்பிட்டு இருந்தோம்னு வச்சுப்போம், நம்மளுடைய கண்ணு நம்மளுடைய மனம் கண்ணில் இருந்ததுன்னா நம்ம எவ்வளவு சாப்பிட்றோம், என்ன சாப்பிட்றோம்னு நமக்கு தெரியாது. ஆகவே எந்த இந்திரியங்களுடன் மனம் இருக்கின்றதோ அந்த இந்திரியங்களினுடைய செயலை நாம் அறிவோம். ஆகவே மனம் உயர்ந்தது. இனி 2வது வரி மனசகது பரா புத்திஹி. மனசக மனதை காட்டிலும், புத்திஹி பரா. புத்திஹி என்றால் விஞ்ஞானமய கோஷக, பரா சூக்ஷ்மம், வியாபி, நியந்தா, ஆத்ம சமீபம். நாம் பார்த்த கருத்து புத்தி மனதை காட்டிலும் மேலானது, விஞ்ஞானமய கோஷக. இனி அடுத்தது யமதர்மராஜா எப்படி போவார்னு பார்த்தோம். புத்தியிலிருந்து நேராக ஆனந்தமய கோஷத்திற்கு செல்லவில்லை. இந்த வெஷ்டி ஒரு ஜீவனுடைய புத்தியை காட்டிலும் அனைத்து புத்திகளும் சேர்ந்தால் அது மேலானது. அதை அடுத்ததாக சொல்கிறார். புத்தேகே. புத்தேகே என்றால் வெஷ்டி புத்தியை காட்டிலும், ஒரு புத்தியை காட்டிலும் மகான் ஆத்மா பரக. ஆத்மா மகான் இருக்கு, மகான் ஆத்மா பரக. இங்கு மகான் ஆத்மா என்றால் சமஷ்டி விஞ்ஞானமய கோஷக. மகான் ஆத்மா சமஷ்டி விஞ்ஞானமய கோஷக. சமஷ்டி விஞ்ஞானமய கோஷக என்றால் ஈஸ்வரனுடைய விஞ்ஞானமய கோஷம். புத்தி என்றால் ஜீவனுடைய விஞ்ஞானமய கோஷத்தை காட்டிலும் ஈஸ்வரனுடைய விஞ்ஞானமய கோஷம் பரம், பரக.
இந்த பஞ்ச கோஷ விவேகம் செய்யும் பொழுதே யம தர்மராஜா எப்படி வந்துட்டார்? நம்மளுடைய திருஷ்டியை அதிகப்படுத்திட்டார். இந்த ஒரு கோஷத்தை நான் விட்டு கொண்டு வரும் பொழுதே நான் என்ன செய்கின்றேன்? உலகத்தில் இருக்கின்ற எல்லா கோஷத்தையும் நான் எடுத்துக்கொண்டேன். காரணம், இந்த ஒரு கோஷத்தை விட்டுட்டு ஆத்மாவுக்கு வரும் பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? உலகத்தில் இருக்கிற எல்லா கோஷங்களையும் விட வேண்டும். அதனால தான் நம்மளுடைய ஒரு சரீரத்தில் இருக்கிற அபிமானத்தை நீக்கிட்டோம் அப்படின்னா உலகத்தில் இருக்கிற எல்லா சரீரத்தில் இருக்கிற அபிமானமும் போயிடும். இந்த அன்னமய கோஷத்தில் இருக்கிற சரீரம் அபிமானம் எனக்கு போச்சுன்னா இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற அன்னமய கோஷங்களையும் நான் நீக்கிவிட்டேன். அதனால இந்த உலகத்தை துறக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். இந்த ஒரு 5 கோஷத்தை திறந்துட்டோம்னா போதும், இந்த உலகத்தையே நம்ம திறந்ததற்கு சமம். காரணம், இந்த ஒன்றின் மூலமாகத்தான் இந்த உலகத்துல சம்பந்தம் வச்சிருக்கும். இப்ப நம்மளுடைய மனசை திறந்துட்டோம்னா உலகத்தில் இருக்கிறவங்களுடைய எல்லா மனசையும் நம்ம திறந்தாச்சு. அதே போல இங்கு நம்முடைய புத்தியிலிருந்து யம தர்மராஜா சமஷ்டி புத்திக்கு சென்று விட்டார். அந்த சமஷ்டி புத்தியை இங்கு மகான் ஆத்மா என்று சொல்லப்படுகிறது. ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் என்றால், சாங்கிய தத்துவத்தில் அந்த சமஷ்டி புத்திக்கெல்லாம் மகத் என்று சொல்லப்படும். அந்த சொல் அடுத்த மந்திரத்தில் வரும். ஆகவே மகான் ஆத்மா பரக என்று கூறுகிறார். இந்த மகான் ஆத்மான்னு படிச்சோன்னே முக்கிய ஆத்மான்னு நினைத்து கொள்ளக்கூடாது. இங்கு மகான் ஆத்மா என்றால் சமஷ்டி விஞ்ஞானமய கோஷக அல்லது ஈஸ்வரனுடைய விஞ்ஞானமய கோஷம் பரம். இனி அடுத்த மந்திரம் தொடர்கின்றது. இந்த மந்திரத்தோடு முடிவடையவில்லை. இனி அந்த விஞ்ஞானமயத்தை காட்டிலும் எது பெரிது என்று தொடர்கின்றது 11வது மந்திரம். மகத பரமவ்யக்தம் அவ்யக்தாத் புருஷ பரஹ புருஷான்ன பரம் கிஞ்சித் சா காஷ்டா சா பராகதிஹி. மகதக அவ்யக்தம் பரம். மகதக என்றால் சமஷ்டி விஞ்ஞானமய கோஷத்தை காட்டிலும், சமஷ்டி விஞ்ஞானமய கோஷத்தை காட்டிலும் அல்லது ஈஸ்வரனுடைய விஞ்ஞானமய கோஷத்தை காட்டிலும் அவ்யக்தம் பரம். இங்கு அவ்யக்தம் என்ற சொல் காரண சரீரம் அல்லது ஆனந்தமய கோஷம். இந்த அவ்யக்தம் என்ற சொல்லில் சமஷ்டி வெஷ்டி ரூபமான காரண சரீரம் அல்லது ஆனந்தமய கோஷம், இந்த இரண்டையும் சேர்ந்து அவ்யக்தம் என்று சொல்லப்படுகிறது. அவ்யக்தம் என்ற சொல்லினுடைய பொருள், வியக்தம் என்றால் மேனிஃபெஸ்ட், வெளிவந்தது. அவ்யக்தம் என்றால் வெளிவராதது, காரண ரூபமாக இருப்பது, பீஜம் ரூபமாக இருப்பது, விதை ரூபமாக இருப்பது, பரம் மேலானது. ஆனந்தமய கோஷமானது விஞ்ஞானமயத்தை காட்டிலும் மேலானது. இந்த ஆனந்தமய கோஷத்திற்குள் நாம் வந்தவுடன் சமஷ்டி வெஷ்டியை எல்லாம் சொல்ல முடியாது. காரணம் என்ன? அது வெளிப்பட்டால் தானே அது இண்டிவிஜுவல் டோட்டல் என்றெல்லாம் சொல்ல முடியும். அது வெளிப்படாமல் இருக்கும் பொழுது அதை நாம் ஒன்று பல என்றெல்லாம் நாம் சொல்ல முடியாது. அங்கு விகல்பம் கிடையாது. அவ்யக்தம் நிர்விகல்ப ரூபம். அதனாலதான் அவ்யக்தத்துக்கு நிர்விகல்பம் என்று சொல்லப்படுகிறது. விகல்பம் என்றால் பேதம், வேறுபாடு கிடையாது. ஆகவே காரண சரீரம், மாயை அல்லது ஆனந்தமய கோஷம், ஈஸ்வரனுடைய ஆனந்தமய கோஷம், இவைகள் எல்லார் ஒன்றுதான். அங்கு பேதம் கிடையாது. ஆகவே பொதுவாக அவ்யக்தம் என்று சொல்லப்படுகிறது. அதை காட்டிலும் அவ்யக்தம் மேலானது. அதாவது இது இப்ப எவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டோம்? மாயை வரை வந்து விட்டோம். எல்லா மாயையினுடைய காரியமான எல்லா கோஷங்களிலிருந்து மாயை வரை வந்தாகிவிட்டது.
அல்லது காரண சரீரம் வரை வந்து விட்டோம். இனி அடுத்தபடி அவ்யக்தாத், அந்த அவ்யக்தத்தை காட்டிலும், மாயையை காட்டிலும், ஆனந்தமய கோஷத்தை காட்டிலும் பரக புருஷக. இங்கு புருஷக என்ற சொல் ஆத்மாவை குறிக்கின்றது, முக்கிய ஆத்மாவை குறிக்கின்றது, பிரம்மத்தை குறிக்கின்றது. புருஷக இப்படியே நம்ம கோஷத்துல போய் போய் உடனே நமக்கு அடுத்தது என்ன தோணும்? சரி, அந்த புருஷனை காட்டிலும் யார் அப்படிங்கிற எண்ணம் வரும். இதை காட்டிலும் அது மேலானது, இதை காட்டிலும் அது மேலானதுன்னு சொல்லிட்டே போனோம். நமக்கு அந்த முற்றுப்புள்ளி வைக்கவே தோணாது. உடனே அந்த புருஷனை காட்டிலும் யார், இப்போ இதோட உபனிஷத் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டா போதும். புருஷக பரக முடிஞ்சது, அந்த ஆத்மாதான் மேலானதுன்னு சொல்லிட்டா போதும். ஆனால் நம்மளுடைய டெண்டன்சி எப்படி இருக்கும்? அதற்கு அடுத்தது ஏதாவது இருக்கா? புருஷனை காட்டிலும் ஆத்மாவுக்கு அப்பாற்பட்டது வேறு ஏதாவது இருக்கா என்ற சந்தேகம் நமக்கு வரலாம். இரண்டாவது வரியில் அந்த சந்தேகத்தை நீக்குகின்றது. புருஷாத் ந பரம் கிஞ்சித். புருஷாத், அந்த புருஷனை காட்டிலும், பரம் மேலானது, ந கிஞ்சித் ஒன்றும் கிடையாது. புருஷாத், புருஷாத் என்றால் ஆத்மா அல்லது பிரம்ம, அந்த பிரம்மத்தை காட்டிலும் பரம் மேலானது, ந கிஞ்சித் ஒன்றும் கிடையாது. இதிலிருந்து எங்கு நாம் முற்றுப்புள்ளி வைக்கின்றோம்? அந்த புருஷனிடம் வருகின்றோம். ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி கடைசியில் யாரை அடைஞ்சோம் அப்படின்னா நம்மையை தான் அடைஞ்சோம். காரணம் என்ன? நம்ம ஏற்கனவே ரொம்ப தூரத்தில் இருக்கோம் நம்மையை விட்டு. நான் என்னை விட்டு ரொம்ப தூரம் சென்று விட்டேன். பிறகு அதிக நாள் பயணம் பண்ணி எங்கு வந்து விட்டேன்? என்னிடமே நான் வந்து விட்டேன். ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்தா தெரியும், என்னிடத்தில் நான் இருக்கிறதுக்கு மேலே சந்தோஷம் எதுவுமே கிடையாது. எல்லா துயரமும் எனக்கு அப்பாற்பட்டு நான் போயிட்டதுனால தான், என்னை விட்டதுனால தான் எல்லா துயரம். என்னிடம் நான் வந்துட்டேன் அப்படின்னா எனக்கு எந்த துயரமும் கிடையாது. இப்போ அன்னமய கோஷத்துக்கு போய் அதிலிருந்து ரொம்ப தூரம் போயாச்சு. அன்னமய கோஷத்திலிருந்து எவ்வளவோ உறவினர்கள் ஊரெல்லாம் போய் பிறகு அன்னமய கோஷத்துக்கு வந்து எல்லாம் நான் அல்ல நான் அல்ல என்று புருஷன், புருஷன் என்றால் பூர்ண சொரூபமானவன், அப்படிப்பட்ட புருஷனான பரபிரம்ம ஆத்மஸ்வரூபம், அதற்கு மேலானது ஒன்றும் கிடையாது. பிறகு மீண்டும் யமதர்மராஜா கூறுகின்றார், சா காஷ்டா. காஷ்டா என்றால் முடிவான இடம், முடிவான இடம் காஷ்டா. சா காஷ்டா என்றால் அதுவே முடிவான இடம். இந்த ஆத்மாவை அடைந்ததற்கு பிறகு ஒன்றும் அடைய வேண்டியது இல்லை. சா காஷ்டா. பிறகு அடுத்த சொல் சா பராகதிகி. பராகதிகி என்றால் மேலான அடைவிடம், மேலான அடைவிடம். உண்மையிலேயே காஷ்டா பராகதிகி ஒரே பொருள் தான் கிட்டத்தட்ட. காஷ்டா என்றால் கல்மினேஷன், அதனுடைய எட்ஜ். பராகதிகி என்றால் சுப்ரீம் கோல், முடிவான இடம். சா காஷ்டா. எது காஷ்டம், எது பராகதி? அந்த புருஷன், இந்த ஆத்மா. புருஷன்னு சொன்ன உடனே நம்ம கையை மேலே கொண்டு போயிடக்கூடாது. அந்த புருஷன் தான் காஷ்டன், அந்த புருஷன் பராகதி. அப்போ நம்மளுடைய புத்தி என்ன பண்ணும்? எங்கேயோ வேறு யாரோ என்று சென்றுவிடும். அது கிடையாது. அகம், நான், அந்த எல்லா கோஷத்தையும் நீக்கிய நான் ஆகின்ற ஆத்மா காஷ்டா பராகதிகி, அடைவா, மேலான அடைவிடம். இப்போ இந்த ரெண்டு மந்திரத்தில் யமதர்மராஜா என்ன பண்ணியிருக்கார்? பஞ்ச கோஷத்தின் மூலமாக ஆத்மாவினுடைய தத்துவத்தை விளக்கியுள்ளார். எப்படி விளக்கினார்? ஒவ்வொரு கோஷமும் அனாத்மா என்று நிராகரிக்கப்பட வேண்டும். இறுதியில் அந்த புருஷன் ஆத்மா நான் என்று உணர வேண்டும். அதற்கு மேல் அடைவது ஒன்றும் கிடையாது. இப்போ இதை நம்ம பார்த்த உடனே ரொம்ப ஈஸியாக இருக்கே, என்னமோ மோட்சம்னா ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவார்கள்,
இதை கேட்டோன்னே ரொம்ப ஈஸியாக இருக்கே, அப்படி என்றால் ஏன் மனிதர்கள் அவ்வளவு சுலபமாக இந்த ஆத்மாவுக்கு வருவதில்லை? இவ்வளவு நாள் ஏன் நான் இதை தெரிந்து கொள்ளவில்லை? அல்லது இப்போ தெரிஞ்சிட்டேன்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஏன் நான் இதை மறந்து விடுகின்றேன்? இது ஏன் எனக்கு இவ்வளோ தூரம் தெரியறதில்லை அப்படின்னு சந்தேகம் வரலாம். இப்போ எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆத்மா மிக மிக தெளிவாக இருந்தால் ஏன் ஒவ்வொரு ஜீவராசிகளும் துயரப்படுகின்றது? எல்லோராலும் இந்த தத்துவம் ஏன் கிரகித்து கொள்ளப்படுவதில்லை? இந்த கேள்விக்கு அடுத்த மந்திரத்தில் பதில் கூறுகின்றார். 12வது மந்திரம். ஏஷ சர்வேஷு பூதேஷு கூடோத்மான பிரகாசதே திருஷ்யதே த்வக்ரயயா புத்யா சூக்ஷ்மயா சூக்ஷ்மதர்ஷிபிஹ. இங்கு யமதர்மராஜா கூறுகின்றார், இந்த ஆத்மாவே எல்லா ஜீவராசிகளாக இருந்த போதிலும் இந்த ஆத்மா யாருக்கும் தெரிவதில்லை, பிரகாசிப்பதில்லை. யாருக்குமே இந்த ஆத்மா தெரிவதில்லை. காரணம், இந்த 5 கோஷங்களுக்குள்ளேயே மறைந்து இருக்கின்றது, ஒளிந்து கொண்டிருக்கின்றது என்று கூறுகின்றார். எல்லா ஜீவராசிகளுக்குள் இந்த ஆத்மா தெளிவாக இருந்தாலும் இது மறைக்கப்பட்டுள்ளது. இப்போ எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் ஆத்மா இருக்கின்றது, ஆனால் மறைக்கப்பட்டுள்ளது என்றால், நாம் கயிற்றை பார்க்கின்றோம். கயிற்றை பார்க்கும் பொழுது எதை பார்க்கின்றோம்? கயிற்றைத்தான் பார்க்கின்றோம். ஆனால் அங்கு எது தெரிகின்றது? பாம்பு நமக்கு அறியாமையில் தெரிகின்றது. நாம் பாம்பை பார்க்கும் பொழுது எதை பார்க்கின்றோம்? கயிற்றைத்தான் பார்க்கின்றோம். பாம்பு போனதற்கு பிறகும் கயிற்றைத்தான் பார்க்கின்றோம். அங்கு என்ன இருக்கின்றது என்று சந்தேகப்பட்டு கொண்டிருக்கும் பொழுதும் கயிற்றைத்தான் பார்க்கின்றோம். ஆகவே எல்லா காலத்திலும் கயிற்றை தவிர வேறு பொருளை நாம் பார்ப்பதில்லை. ஆனால் நம்மளுடைய மனதில் ஞானம் வர வரை கயிற்றை தவிர வேறு பொருள்கள் தான் இருந்து கொண்டு இருக்கின்றது. முதல்ல பாம்புன்னு நினைப்போம், பிறகு வேறு ஏதாவது நினைப்போம். ஆகவே இந்த ஆத்மாவுக்கு மீது இந்த பஞ்ச கோஷங்கள் அனாத்மாக்கள் இருப்பதனால், அத்தியாசம் செய்து ஏற்றி வைப்பதனால் இந்த ஆத்மாவானது மறைந்தது போல் மறைந்துள்ளது, யாருக்கும் தெரியவில்லை என்று கூறுகின்றார். ஆகவே பதில் என்ன? அறியாமைதான் பதில். இங்கு அறியாமை என்ற காரணம் இருக்கின்றது. இந்த அறியாமை மட்டுமல்ல, அத்தியாசம், அறியாமையை தொடர்ந்து இந்த 5 கோஷங்கள் ஆத்மா மீது ஏற்றி வைத்து, இந்த 5 கோஷங்களை நான் நான் என்று சொல்லும் பொழுது ஆத்மாவைத்தான் நான் என்று சொல்கின்றோம். இப்போ வேதாந்தத்தில் ஒரு பெரிய விசாரம் இருக்கின்றது. நான் நான் என்று ஜீவன் சொல்லும் பொழுது அந்த நான் எதை குறிக்கின்றது? இது ஒரு பெரிய விசாரம். பெரிய பெரிய கிரந்தங்கள்ல எல்லாம் செய்யப்படுற பெரிய விசாரம். அகம் சப்த அர்த்தக, நான் என்ற சொல்லினுடைய பொருள் என்ன? இப்ப நான் அமர்ந்துள்ளேன், நான் சாப்பிடுகின்றேன், நான் பேசுகின்றேன், நான் ஓடுகின்றேன், இந்த மாதிரி நான் நான் சொல்லிட்டு இருக்கோம். இந்த நான்கிறதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன? இதற்கு கடைசி விடை என்னவென்றால், இந்த நான் என்ற சொல்லினுடைய உண்மையான அர்த்தம் ஆத்மா. காரணம், அனாத்மா ஜடம், அனாத்மா ஒன்றும் பேச முடியாது. ஆனால் அடுத்த கேள்வி வரும், ஆத்மாதான் நான் என்ற சொல்லுக்கு பொருள் என்றால் ஆத்மா ஓடுமா, ஆத்மா சாப்பிடுமா, ஆத்மா பேசுமா என்றால் இந்த ஆத்மாவோடு அனாத்மா புரிந்து கொள்ளப்படுகிறது. அதற்கு எப்படி உதாரணம் சொல்லப்படுகிறது என்றால், இது பாம்பு என்ற சொல்லில், இது பாம்பு என்ற சொல்லில் இது என்ற சொல் கயிற்றை குறிக்கின்றது. இந்த இது என்ற சொல் கயிற்றைத்தான் குறிக்கின்றது. ஆனால் இதுங்கிற வரைக்கும் சரியாக இருக்கின்றது. இங்கு பாம்பு இருக்கின்றது, இந்த பாம்பு இருக்கின்றது, அந்த இருத்தல் சரி. காரணம்,
பாம்பை நீக்கியதற்கு பிறகு கயிர் இருக்கின்றது. இது என்ற அம்சமும் மாறுவதில்லை, இருக்கிறது என்பதும் மாறுவதில்லை. அங்கு பாம்பு போய் கயிறு வந்துள்ளது. அதே போல நான் நான் என்று சொல்லும் பொழுது அந்த அறிவில் மாற்றமில்லை, இருக்கின்றேன் என்பதில் மாற்றமில்லை, நான் எப்படி இருக்கின்றேன் என்பதில் மாற்றம். இந்த சரீரத்தோடு நான் இருக்கின்றேனா, பிராணனோடு இருக்கின்றேனா, இல்லை இவைகளுக்கு சாட்சியாக இருக்கின்றேனா, இதில் மாற்றம். ஆகவே இங்கு பதில் என்ன? நம்மளுடைய அறியாமை, அதை தொடர்ந்து இருக்கின்ற பஞ்ச கோஷங்கள், இதற்குள் ஆத்மாவானது தன்னை மறைத்து கொண்டுள்ளது. இந்த ஆத்மா தன்னை மறைத்து கொண்டுள்ளதுங்கிறதையும் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ சாதாரணமாக கோஷகங்கிற இடத்துல ஒன்றை மறைக்கிறது என்றால், இப்போ ஒரு பெட்டி இருக்கு, ஒரு நகை இருக்கின்றது, அந்த நகையை பெட்டிக்குள் வைத்துள்ளோம், பெட்டியானது நகையை மறைக்கின்றது. இதில் எது பெருசாக இருக்க வேண்டும்? நகை பெருசாக இருக்குமா, பெட்டி பெருசாக இருக்குமா? ஒரு கத்தியை உரைக்குள்ளே வச்சிருக்கோம், கத்தி பெருசாக இருக்க வேண்டுமா, உரை பெரிதாக இருக்க வேண்டுமா? உரைதான் பெரிதாக இருக்க வேண்டும். இப்போ 5 கோஷமும் ஆத்மாவை மறைக்குதுன்னா, அப்போ இந்த 5 கோஷமும் ஆத்மாவை காட்டிலும் பெரிது. அந்த இடத்துக்கு உதாரணத்துக்கு போயிடக்கூடாது. இந்த கோஷம் என்பது நம்மளுடைய கவனத்தை சிதறடிக்கின்றதுங்கிற வரைக்கும் தான் உதாரணம். அந்த இடத்துக்கு போகும்போது எந்த உதாரணத்திற்கு செல்ல வேண்டும்? நிழல்களானது திரையை மறைக்கின்றது, சினிமாவானது அந்த வெண்திரையை மறைக்கின்றது. இந்த வெண்திரையை சினிமா மறைக்கின்றது என்றால் வெண்திரை இல்லாமல் படம் கிடையாது. ஆனால் அந்த சினிமாவில் மனிதர்கள் நடக்கும் பொழுது அதில் என்னுடைய கவனம் சென்று திரையை நான் மறந்து விடுகின்றேன். ஆகவே என்னுடைய கவனத்தை சிதறடிக்க பயன்படுத்துவதனால் கோஷம் என்று சொல்லப்படுகிறது. அதனால தான் ஒவ்வொரு முறை கோஷம் என்ற சொல் வரும் பொழுது கோஷவத் ஆச்சாதகத்வாத், கோஷத்தை போல மறைப்பதனால். அந்த போலங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். கோஷமே இவைகள் அல்ல, கோஷத்தை போல. அந்த வத் என்றால் போல, பாலவத் என்றால் பாலனை போல, கோஷவத் என்றால் கோஷத்தை போல மறைக்கின்றது. அதுதான் முதல் வரியில் சொல்லப்படுகிறது. ஏஷக, ஏஷக என்றால் ஆத்மா. இந்த ஆத்மா, இப்ப யமதர்மராஜா ரொம்ப தைரியமா சொல்லலாம் இந்த ஆத்மான்னு சொல்லி. காரணம், இவ்வளவு தூரம் பஞ்சகோஷ விவேகம் பண்ணி நம்ம ஆத்மாவுக்கு அருகில கொண்டு வந்துட்டார். ஆகவே இந்த ஆத்மா, இப்பொழுது நாம் விசாரம் செய்து அடையப்பட்ட இந்த ஆத்மா சர்வேஷு பூதேஷு, சர்வேஷு எல்லா ஜீவராசிகளுக்குள் கூடக மறைந்திருக்கின்றது. கூடக என்றால் மறைந்திருக்கின்றது. இந்த ஆத்மா எல்லா ஜீவராசிகளுக்குள் மறைந்து இருக்கின்றது. கூடக ஆத்மா, கூடக ஆத்மா மறைந்து இருக்கின்றது. இந்த ஆத்மா ஏஷக ஆத்மா கூடக. அதனால் என்னாகின்றது? ந பிரகாசதே, ந பிரகாசதே தெளிவாக அறியப்படவில்லை. ந பிரகாசதே அது தெரிவதில்லை. இந்த ஆத்மா எப்பொழுதும் நான் நான் என்று பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது, ஆனால் அது தெரிவதில்லை. அப்படி என்றால் இந்த ஆத்மா எல்லோருக்குமே தெரியாம போகிவிட்டால் பிறகு எதுக்கு நாம் சாஸ்திரம் படிக்கிறோம்? இந்த ஆத்மா யாருக்குமே தெரியாதா என்றால், இரண்டாவது வரியில் சொல்றார் திருஷ்யதே, அறியப்படுகின்றது. எவ்வளவு முரண்பாடாக வருகின்றது! முதல் வரியில் ந பிரகாசதே, இந்த ஆத்மா யாருக்கும் தெரியறதில்லை. இரண்டாவது வரியில திருஷ்யதே தெரிகிறது. முதல்ல தெரிவதில்லை, இரண்டாவது வரியில் திருஷ்யதே நன்கு அறியப்படுகின்றது. திருஷ்யதே என்றால் அறியப்படுகிறது. யாரால்? திருஷ்யதே து, து என்றால் கண்டிப்பாக அறியப்படுகிறது. கடைசி சொல்லுக்கு வருவோம். சூக்ஷ்மதர்ஷிபிகி, சூக்ஷ்மதர்ஷிபிகி திருஷ்யதே, சூக்ஷ்மமான பார்வை உடையவர்களுக்கு தெரிகின்றது. தர்ஷி என்றால் பார்ப்பவன்,
சூக்ஷ்மதர்ஷி என்றால் சூக்ஷ்மமான தத்துவங்களை பார்ப்பவர்களுக்கு, சூக்ஷ்மமான தத்துவங்களை பார்ப்பவர்களுக்கு திருஷ்யதே, இந்த ஆத்மா தெரிகிறது. இப்போ சூக்ஷ்மமான தர்ஷனத்தை உடையவர்னு சொன்னால், எனக்கு கண்ணில் இவ்வளவு தூரம் பவர் போயிடுது அப்படின்னு கண்ணினுடைய சூக்ஷ்மமான பவர் சொல்லலை. இது புத்தியில் இருக்கிற சூக்ஷ்மமான பவர். இப்போ கண்ணுக்கு ஏதாவது தெரியலன்னு சொன்னால் கண்ணாடி போட்டுக்கலாம். புத்திக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் புத்தியை நம்ம கொஞ்சம் தீட்டணும். அப்படி சூக்ஷ்மமான புத்தியை உடையவர்களுக்கு, சூக்ஷ்மமான பார்வையை உடையவர்களுக்கு தெரிகின்றது. சூக்ஷ்மமான பார்வையை அவர் எப்படி அடைந்துள்ளார்கள்? அவர்களுக்கு சூக்ஷ்மமான புத்தி இருப்பதனால். இப்போ சூக்ஷ்மமான மனப்பார்வை, மனக்கண் அவர்களுக்கு இருக்கிறது என்றால் என்ன பொருள்? அவர்களுக்கு சூக்ஷ்மமான புத்தி இருக்கின்றது. அந்த சூக்ஷ்மமான புத்தியினால், புத்தி சூக்ஷ்மமாக மட்டும் இருந்தால் போத, புத்தியும் குவிக்கப்பட்டிருக்க வேண்டும், ஒருமுகப்படுத்தி இருக்க வேண்டும். சில பசங்கள்லாம் நம்ம பார்ப்போம், ரொம்ப புத்திசாலித்தனமாக இருப்பான், ஆனால் ஒரு இடத்துல உட்கார்ந்து ஒரு அரை மணி நேரம் படிக்க மாட்டான். இந்த புத்தி கூர்மை இருக்கும், ஆனால் அவனுடைய மனம் ஒருமுகப்படாது. சில பேர் ஒருமுகப்பட்டு படிப்பான். சில பசங்கள்லாம் பார்த்தா 3 மணி நேரம் உட்காந்து கணக்கையே மனப்பாடம் பண்ணுவான், ஆனால் புத்தி இருக்காது. அந்த கணக்கை பைஹார்ட் பண்ணி தான் எழுத தெரியுமே தவிர புத்தியில் சிந்திச்சு ஒழுங்காக எழுத தெரியாது. ஆகவே புத்தி கூர்மை வேறு, மன ஒருமுகப்பாடு வேறு. இப்போ ரெண்டுமே தேவை. ரெண்டு அவசியம், ஒன்று தான் தேவைன்னு சொல்லக்கூடாது, ரெண்டும் தேவை. இந்த ரெண்டும் உடைய புத்தியை யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் சூக்ஷ்மதர்ஷி. அந்த புத்தியினுடைய விசேஷம் இங்கு கூறப்படுகிறது. புத்தியா, புத்தியா என்றால் புத்தியினால். எப்படிப்பட்ட புத்தி? அக்ரயா. அக்ரயா என்ற சொல் ஒருமுகப்படுத்தப்பட்ட மனம் என்பதை குறிக்கின்றது. ஒருமுகப்படுத்தப்பட்ட புத்தியினால். பிறகு சூக்ஷ்மயா. சூக்ஷ்மயா என்றால் மிக மிக நுண்ணியமான சூக்ஷ்மமான புத்தியினால். மிக மிக சூக்ஷ்மமான ஒருமுகப்படுத்தப்பட்ட புத்தியினால் சூக்ஷ்மமான பார்வை உடையவர்களுக்கு திருஷ்யதே, இந்த ஆத்மாவானது தெரிகிறது. மேலும் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.